ஆக்ஷன் படமா பேய் படமான ஆயிடுச்சு. அங்கேருந்து இங்கே தாராரு, இங்கேருந்து அங்கே தாராரு, வேற மாதிரி சீனு. இல்லை லேக் சின்னதாக இருக்குமா, பெருசாக இல்லை, சின்னதாக இருக்குது. நாட்கள் போக போக சின்னதாக ட்ரிப் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கிளைமேக்ஸ் எல்லாம் கை காலை கட்டிடுறாங்க, வாயிலே கடிச்சு 10 நிமிஷம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. இருக்கு பார்ட் 3 பார்ட் 4. ஏன்னா இவர் லைஃபே இதில் கடந்து போயிடலாம். ஒரே படம் தான் முடிஞ்சு. புஷ்பா 10 100 வரைக்கும் போயிடும். படம் நல்லா இருக்கு, நல்லா வந்திருக்கு. இல்லை ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்குது. அதான் கொஞ்சம் இடத்துல லேக் ஆகுற மாதிரி கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. அதையும் சுகுமாரன் சார் வந்து மேனேஜ் பண்ணிட்டார். ரொம்ப நல்லா அதை எக்ஸ்ட்ரானரியாக கொடுத்துட்டாரு. கையை கட்டி தான் சண்டை போட முடியும்னு நினைக்கிற இடத்துல கையும் காலையும் கட்டி ஒரு மனுஷனால் சண்டை போட முடியும். ஸோ நம்பிக்கையில் பண்ண முடியும் அப்படிங்கிறத அதையும் நம்மளை நம்ப வச்சிருக்கேன். அதனால் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் போகும்போது டீசெண்டாக இருக்குது. எங்கேயுமே நமக்கு லேக் பெருசாக தெரியல. சண்டை காட்சிகள் மட்டும் கொஞ்சம் ஓவராக இருக்குது. அது தெலுங்கு ஃபிலிம்ஸில் அப்படி இருக்கிறது தான். பட் கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதனால் படம் பார்க்குறதுக்கு போர் அடிக்காமல் இருக்குது. அதிகமாக பில்டப் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் பில்டப் இல்லாமல் ஒரு படத்தை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? அது எனக்கு புரியல. கமர்ஷியல் படம் போது பில்டப் தானே பெருசாக இருக்கும். ஃபைட் சீன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமாக இருக்குது. கிளைமேக்ஸ் எல்லாம் கை காலை கட்டிடுறாங்க, வாயிலே கடிச்சு 10 நிமிஷம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. நமக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக பார்க்கும்போது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். லாஜிக்கெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி எப்படி நீங்கள் படத்துக்கு வரீங்க? என்ன கேள்வி இது? முன்னாடி வந்த படத்துக்குலாம் எங்கே லாஜிக் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம்? நீங்கள் அங்கே ஓன்ற படத்தில் லாஜிக் இருந்துச்சா சொல்லுங்கள். அதில் இல்லாதப்போ இதில் இருக்கணும்னு எப்படி நீங்கள் நினைக்கலாம்? ஏன்னா அந்த படம் நல்லா இருக்கு. அவ்வளோதான். படம் வந்து நீங்கள் ஒரு கமர்ஷியல் மூவியாக வந்து பார்க்கணும். கமர்ஷியல் இல்லாமல் படம் வருது அப்படின்னா லப்பர் பந்துன்ற சூப்பரான படம் வந்தது. அதில் நிறைய லாஜிக் இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லை. இது கண்டென்ட் வந்து சூப்பராக இருந்தது. அதனால் அந்த படம் வந்து பயங்கரமாக போச்சு. லாஜிக்கும் இல்லை, கண்டென்ட்டும் இல்லைன்னும் போது தான் ஒரு படம் அடிவாகுது. இதில் லாஜிக் இல்லை, பட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் ஒரு கமர்ஷியலாக பார்க்கும்போது ஜாலியாக இருக்குது. நீங்கள் லாஜிக்கு இல்லைன்னா இது வந்து என்ன இப்படி சண்டை போடுறாங்க அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. வந்து உட்காந்தமா ஜாலியாக இருக்கா, 4-5 சீன் வந்து பயங்கரமாக இருக்கா, 5-6 சீன் சிரிச்சமா, ப்ரோ பயந்துக்கிட்டே தான் ப்ரோ வந்தேன். 3 மணி நேரத்துக்கு மேலே படம் போனாவே வீதியாக இருக்குது. இப்போலாம் ஏதாவது ஒன்று சுற்றிடுவாங்க அப்படின்னு. பட் இது 3 hours 20 minutesன்றது ஒரு 20 minutes தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நார்மலாக போகும். லேக் இல்லை, பட் நார்மலாக போகும். எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதனால் கொஞ்சம் அந்த 20 minutes மட்டும் நார்மலாக போகுது. மற்றபடி படம் வந்து எங்கேயும் போர் அடிக்கல. யாருமே எதிர்த்து வெளியே போகல. படம் உண்மையிலேயே நல்லா இருக்குமா, சூப்பராக இருக்குது. பசங்களோட பெண்களுக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அல்லு அர்ஜுன் எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க? அல்லு அர்ஜுன் சாரை பற்றி சொல்லவே தேவையில்லைங்க. அவர் ஆக்டிங் எப்போவுமே சூப்பராக இருக்கும். இதில் டான்ஸு எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராக பண்ணியிருக்காரு. மியூசிக் சூப்பர்மா, ஒவ்வொரு சாங்குமே சூப்பராக போட்டிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க்கும் சரி சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஃப்ரேமே நல்லா வச்சுருக்காங்க. ப்ரோ வேற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு சீனும். சரியா, அதுவும் லாஸ்ட்டாக ஒரு 2 ரேடி கெட்டப் இருக்கும். அது 2வது ரேடி கெட்டப்பில் ஒரு ஃபைட் இருக்கும். அது பார்க்கும்போது கொஞ்ச நேரம் ஆக்ஷன் படமா பேய் படமான ஆயிடுச்சு. அங்கேருந்து இங்கே தாராரு, இங்கேருந்து அங்கே தாராரு, வேற மாதிரி சீனு. ஆக்ஷன்ஸ்லாம் பிரித்து மேஞ்சிருக்காங்க. தாறுமாறாக இருக்குது படம். நம்பி போகலாம். பக்கத்து ஆக்டிங் அப்படின்னா ப்ரோ அவரும் சூப்பர் ப்ரோ. ஆனால் நான் எப்படி சொல்கிறது, அந்த அளவுக்கு இருக்கும்போது கொஞ்சம் காமெடியாக காட்டின மாதிரி இருந்துச்சு அவரை. மற்றபடி வந்து அல்லு அர்ஜுன் டாப்பில் காமிச்சிட்டாங்க. வேற மாதிரி இருந்துச்சு படம். சத்தியமாக சாங் எப்படி இருந்துச்சு? சத்தியமாக மிஸ் பண்ணுறோம் ப்ரோ. படத்தோட மியூசிக் சூப்பர். அந்த டான்ஸ் 2 டான்ஸும், அதாவது பாகுபலியில் தான் வந்து அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டு அப்படியே டான்ஸில் வந்து ஒரு ஐடியா பண்ணி பண்ணுவாங்க. அந்த கிரியேட்டிவ் அதை வந்து இதில் கொரியோகிராஃபி நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த டான்ஸு நான் அதை பார்த்துட்டு தான் நான் ஃபஸ்ட்டாக வந்து இப்போ படம் பார்க்க வந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி டைலாக் டெலிவரியும் சூப்பராக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் அந்த ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க. அதான் மேலே ஹெலிகாப்டரில் பறக்கும்போது காலை தூக்கி அண்டை கால் போட்டுக்க அப்படின்னு சொல்லுவார் ஹீரோவை பார்த்து. அப்போ ஹீரோ சொல்லுவார், நம்ம ஆல்ரெடி கீழே இருக்கும்போது தான் நம்ம அட்டனை கால் போட்டுக்கணும். ஏன்னா நம்ம பெரிய ஆளாக காட்டிக்கிறதுக்காக. இப்போ ஆல்ரெடி நம்ம மேலே தான் இருக்கோம், அதனால் பணிவாக தான் இருக்குங்கிற ஒரு சூப்பர் மெசேஜ். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த மெசேஜ். நல்லா இருக்கு. பார்ட் 3க்கான அந்த இது இருக்கா? பார்ட் 3க்கு இருக்கேன். அதான் லிங்க் பண்ணி விட்டாங்களே லாஸ்ட்டாக அந்த ஈவெண்ட் நடக்குது இல்லையா, மேரேஜ் ஈவெண்ட். அந்த மேலே பிளாஸ் ஆகுது, காம்ப்ளாஸ் பண்ணோன்னா பார்ட் 3 இருக்குங்கிறது கொடுக்கறதுக்கான அந்த எஃபெக்ட் இருக்கா? இருக்கு. பார்ட் 3 பார்ட் 4. ஏன்னா இவர் லைஃபே இதில் கடந்து போயிடலாம். ஒரே படம் தான் முடிஞ்சு. புஷ்பா 10 100 வரைக்கும் போயிடும். இல்லை லேக் சின்னதாக இருக்குமா, பெருசாக இல்லை, சின்னதாக இருக்குது. நாட்கள் போக போக சின்னதாக ட்ரிப் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஃபகத் ஃபாசில் ஆக்டிங் எப்படி இருக்கு? சார் அவர் வந்து நடிப்பு அசுரன் சார். அவரெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நல்லா பண்ணியிருக்காரு சார். அவரோட ஃபேன்ஸ் இருப்பாங்களே அவங்கள திருப்திப்படுத்துகிற அளவுக்கு பண்ணியிருக்காரு சார். இந்த சாங் வந்து நல்லா இருக்கு. இந்த சமந்தா ஃபஸ்ட் பார்ட்டில் பண்ண அளவுக்கு செகண்ட் பார்ட்டில் ஷீலீலா வந்து அந்த பாட்டுக்கு ஜஸ்டிஃபை பண்ணல. கொஞ்சம் டான்ஸ் கூட கொஞ்சம் பெருசாக இல்லை, நார்மலாக தான் இருந்தது. நமக்கு சமந்தா அங்கே பார்த்துட்டு திரும்ப ஷீலீலா அந்த இடத்துல டான்ஸ் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அந்த இடத்துல இல்லை, நம்ம ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் அந்த இடத்துல. இப்போ ஓவராலாக என்டர்டெய்னிங்காக இருக்கும். நீங்கள் வந்து 3.5 மணி நேரம்னு நினச்சி பயந்து போனீங்கன்னா 3 மணி நேரம் மேலே போனாவே நமக்கு பயமாக இருக்குது. இப்போலாம் 3 மணி நேரம் வந்துட்டாவே அதுக்கு ரிலேட்டடாக வர்ற எல்லா படமுமே நம்மளை வந்து ஏன்டா இப்படி 3 மணி நேரம் என்ன சாவடிக்கிறீங்க அப்படின்னு தோணுது. பட் இதில் வந்து அந்த மாதிரி 3 hours 20 minutesன்றது நமக்கு பெருசாக தெரியுது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகுது ஸ்க்ரீன் ப்ளே, அதனால் நமக்கு வந்து ஜாலியாக போகுது. இதுவும் ஒரு பெரிய பட்ஜெட் படமாக இருக்குது. 300 கோடி சொல்கிறாங்க இல்லையா? எந்த அளவுக்கு கலெக்ஷன் இருக்கும்? நீங்கள் அவங்க யாருமே 2000 கோடி கலெக்ஷன் வரும், டிசம்பரில் பாஸ் எடுத்துட்டு வாங்க, நாங்கள் வந்து உங்களை 2000 கோடி கலெக்ஷன் ஆனதை நாங்கள் சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணுறோம் அப்படின்னு யாருமே சொல்லலை. எல்லாருமே டீசெண்டாக நார்மலாக படம் வந்து பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு இதோடு நிறுத்திட்டாங்க. மற்றபடி இது பேன் வேர்ல்டு ஜப்பானில் ரிலீஸ் ஆகும், சைனாவில் ரிலீஸ் ஆகும்னு யாரும் சொல்லலை. ஆனால் இது எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகிருக்கு, நல்லா போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்.